ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜேஇஇ அட்வான்ஸ்ட் 2025 அதில் ஃபிசிக்ஸில் பேப்பர் 2ல் கேட்ட ஒரு கொஸ்டின், ப்ரொஜெக்டைல் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின், அதை நம்ம சால்வ் பண்ணி சில வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோட ஐடியா. ப்ரொஜெக்டில் பேஸ் பண்ணி அட்வான்ஸில் கேட்ட கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான கொஸ்டின்ஸை நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அது கூட பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ நோட்ஸ் பென் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஷார்ட்கட்ஸ் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடாக போடுறதெல்லாம் சார் எக்ஸாமில் 5 மினிட்ஸ் போடணுமே அப்படின்னு கேட்கலாம்ல. அப்படி இருக்கும்போது அதை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து யூ கேன் டெவலப் தட். இது எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காக we have made it this video. இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பண்ணியிருக்கோம். நீட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கு குவாலிட்டியான இன்னும் நல்ல வீடியோஸ் வரணுங்கிறதா நம்ம சேனலுடைய நோக்கம். சரியா, போகலாமா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a projectile of mass 200 grams is launched in a viscous medium at an angle of 60 degree with the horizontal with an initial velocity to 70 meter per second. நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஒரு படம் வரையலாம். இந்த லைனுக்கு ஒரு ப்ரொஜெக்டைல் இருக்குது. ப்ரொஜெக்டைல்னால் ஒரு மாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று, அது ஒரு பந்தாக கூட இருக்கலாம், பாலாக கூட இருக்கலாம். சரியா, அதுக்கு மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம சால்வ் பண்ணும்போது எஸ்ஐ யூனிட்ஸில் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. என்ன பண்ணிக்கலாம், 200 கிராம்ஸு கிலோகிராமாக மாற்றுறதுக்காக ஐ வில் டிவைட் இட் பை 1000 டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ கிலோகிராமாக மாறிடுச்சு. ஐ வில் கேன்சல் அவுட் 2 zeros அண்ட் 2 zeros. இப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாமா? அதை ரிமூவ் பண்ணிட்டா ஐ வில் ஹேவ் 2/10. சரியா, ஸோ மாஸ் எவ்வளோ இருக்குது, 2/10 கிலோகிராம். இதை ஏர் மீடியத்தில் அவங்க இந்த ப்ரொஜெக்டைலை த்ரோ பண்ணல. ஏதோ ஒரு விஸ்கஸ் மீடியம், அது வாட்டராக இருக்கலாம், எனிதிங், வேறு எந்த ஒரு ஆயிலில் கூட தூக்கி எரிஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு வித்தியாசமான மீடியம், விஸ்கஸ் மீடியத்தில் இனிஷியல் வெலாசிட்டி, ஆரம்ப திசை வேகம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டிஸ் 270 மீட்டர் பர் செகண்ட். அதை பொதுவாக நம்ம V0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எவ்வளோ ஆங்கிளில் த்ரோ பண்ணியிருக்காங்க, வித் த ஹரிசாண்டல். இதான் ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்லேருந்து 60 டிகிரி வித் இனிஷியல் வெலாசிட்டி த்ரோ பண்ணியிருக்காங்க. இட் எக்ஸ்பீரியன்ஸ் எ விஸ்கஸ் ட்ராக் ஃபோர்ஸ் F vector is equal to minus CV vector where the drag coefficient C is 0.1. V vector is the initial velocity, instantaneous velocity of the projectile. இப்போ அந்த பாலை தூக்கி எறியும் பொழுது when it is thrown in the viscous medium, இப்போ என்ன ஆக போகுதுன்னா, விஸ்கஸ் மீடியத்தில் த்ரோ பண்ணும்போது what happens, இது அப்படி is going to go inside it. இப்போ இந்த மஞ்சள் கலரில் வரைஞ்சிருக்கணும், எல்லோ கலர், இதுதான் என்னென்னா this is the path of the ப்ரொஜெக்டைல். இந்த பாதையை ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோமே. இந்த பாத்தில் தான் அந்த பந்து இஸ் கோயிங் டு ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த பந்து மேலே, அந்த பால் மேலே, அது அந்த ப்ரொஜெக்டைல் மேலே இட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அ விஸ்கஸ் ஃபோர்ஸ். எவ்வளவு, -CV வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஸ்கஸ் ட்ராக் ஃபோர்ஸ்னால் ஆப்போசிட்டில் இருக்க போகுது. எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க போது, இங்கே we have a மைனஸ் சைன். F vector is equal to -CV வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்முடைய விஸ்கஸ் ஃபோர்ஸ் FVன்னு எடுத்துக்கிறேன். இந்த FV எப்படி இருக்க போதா, this minus indicates the forces against, எதிராக விசை எதுக்கு எதிராக இருக்குது, இட்ஸ் against the instantaneous velocity. velocity எப்பொழுதுமே எப்படி இருக்கும், velocity will be always tangent to the path. instantaneous velocity நல்லா கவனிச்சுக்கணும். instantaneous velocity vector is always tangent to the path.
அப்போனா ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸை நம்ம ப்ரொஜெக்டைல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இட் இஸ் ஆப்போசிட் டு தி instantaneous velocity. The minus indicates the opposite direction to the instantaneous velocity. So there is a viscous force, அது FVI அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? The projectile hits a vertical wall. ஒரு vertical wall-ஐ projectile hit பண்ண போது கொடுத்துருக்காங்களா? After 2 seconds, 2 நொடிகளுக்கு மேலே after 2 seconds it hits the vertical wall. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? Take E is equal to 2.7. The horizontal distance from the point of projection is என்னன்னு கேட்டிருக்காங்க. So we have a wall. நம்ம ஒரு வால் வரைஞ்சிடலாமா? இந்த வாலை எப்போ டச் பண்ணுது? வாலை 2 செகண்ட்ஸில் இந்த ப்ரொஜெக்டைல் டச் பண்ணுது. இப்போ என்ன நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? வாட் இஸ் ஆஸ்ட்? we are asked to find the horizontal distance. அதை வரைஞ்சி காமிச்சிட்டுமா? I'll show you the horizontal distance. இந்த தூரம் என்னன்னு கேட்டிருக்கேன். What is this? அப்படின்னு கேட்டிருக்காங்க. And the ball hits this location. அது எந்த நொடியில் தொடுது? It hits the place at t equal to 2 seconds. இது பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்லேருந்து இந்த வாலுக்கான ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சால்வ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்க போகிற கோஆர்டினேட் ஆக்சிஸ் என்னென்னா, இதான் என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னுடைய ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இந்த இது எக்ஸும் ஒய்யும் மீட் ஆக இந்த பாயிண்ட் என்ன? 0,0. இந்த இடத்துல டைம் 0ல் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்கும். பொசிஷன் அட் 2 செகண்ட்ஸ் எக்ஸ், பொசிஷன் அட் ஒய் கோஆர்டினேட் அட் 2 செகண்ட். பொசிஷன் எக்ஸ், ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். த மோஷன் டேக் பிளேஸ் இன் XY பிளேன். XY தளத்தில் நடக்கிற மாதிரி என்னோடய கோஆர்டினேட் ஆக்சிஸ் XYயை நான் ஓரியன்ட் பண்ணியிருக்கேன், திருப்பி வச்சுருக்கேன். ஸோ தெர் இஸ் நோ மோஷன் இன் த Z டைரக்ஷன். சரி, XYயில் மட்டும்தான் நகரப்போகுது. போகலாமா? நான் இந்த ப்ராப்ளமை செட்டப் பண்ணிட்டோம். இப்போ ஏதோ ஒரு நேரத்தில் இந்த ப்ராஜெக்டைல் எங்கே இருக்க போகுதுன்னா, இட்ஸ் கோயிங் டு பி ஆன் தி ஏர். இந்த இடத்துல எனி டைம் t, அதாவது 0 to 2க்குள்ளே, பிட்வீன் 0 to 2, பிட்வீன் டைம் 0 to 2 செகண்ட்ஸ் எங்கே இருக்க போகுதுன்னா, the ball is somewhere on the viscous medium. அந்த எதிர்க்கக்கூடிய அந்த ஆயில் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே இப்படி இது மாதிரி பறக்க போகுது. அதாவது இட்ஸ் கோயிங் டு பி மூவிங் ஆன். இந்த பாடி மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் இருக்க போகுது? ஒரு ஃபோர்ஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ். இந்த க்ரீன் கலர் என்ன? இட் இஸ் அ வெலாசிட்டி வெக்டர். ஹவ் வில் பி த விஸ்கஸ் ஃபோர்ஸ்? இந்த டைரக்ஷனில் இருக்க போகுது. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி வி வெக்டர். அப்புறம் the ball is project பண்ணியிருக்காங்க விஸ்கஸ் மீடியத்தில். the system is in the gravity, எர்த்து கிராவிட்டியில் தான் இருக்க போகுது. ஸோ என்ன இருக்க போகுதுன்னா, will always having another force due to gravity. அது என்ன? mg இருக்கும். இப்போ நான் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்திருக்கேன்? this is my plus x and plus y. ஸோ எனக்கு mg எந்த டைரக்ஷனில் இருக்கும்? இட் வில் பி இன் தி மைனஸ் ஒய் டைரக்ஷன். mg வில் பி இன் தி மைனஸ் ஒய் டைரக்ஷன். ஸோ அதனால் மைனஸ் ஒய் கேப் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ வி வெக்டர் எப்படி எழுதலாம்? how can we write? ஸோ வாட் இஸ் வி வெக்டரை நம்ம எழுதுறது? vx I cap vx x cap ப்ளஸ் vy y cap அப்படின்னு எழுத போகிறேன். Instantaneous velocity, it will have two components, vx and vy.
சரியா? ஓகே. இப்போ நான் நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணுறேன். பை அப்ளையிங் நியூட்டன் செகண்ட் லா, the force on the projected mass. So ball எடுத்துக்கோமே, அதை force on the ball is equal to mass of the ball multiplied with acceleration vector of the ball. So what are the forces on the ball? F vector Vi plus F vector force due to gravity. So acceleration in the mass of the ball எவ்வளவு? We have found it 2/10 kilogram. அப்படிதானடா? It is 2/10 kilogram. What is the acceleration of the ball? Ax x cap plus Ay y cap. எழுதியாச்சா? So we'll plug in Fvi and Fg. அதையும் உள்ள substitute பண்ணிடலாமா? What is Fvi? Fvi is equal to minus C V vectorக்கு பதிலா Vx x cap plus Vy y cap. And acceleration due to gravity is minus mg y cap. Capங்கிறது direction. Minus mg y cap. That is equal to 2/10 Ax plus 2/10 Ay. Okay, 2/10 உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ x காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணிடலாமா? I'll equate the x components on both sides. x காம்பனண்ட் எல்லாம் ஈக்குவேட் பண்ணால் எக்ஸுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எழுதணும். ஸோ இங்கே எக்ஸுக்கு முன்னாடி யார் வந்திருப்பாங்க? I will multiply minus CVx மட்டும். அதே மாதிரி இங்கேயும் C இருக்கும், இங்கேயும் C இருக்கும். மைனஸ் C உள்ளக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்ல. ஸோ I will remove this other persons. So it is minus CVx minus CVy. So right hand side la we have என்ன 2/10 Ax. C ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? C ஓட வேல்யூ is 1/10. So நம்ம கேட்டிருக்கிறதுக்கு நம்ம what we want x at time equal to 2. அதான் நமக்கு தேவை. இதுதான் நம்முடைய கொஸ்டின். ஸோ we have an equation now. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலே நமக்கு போதும். ஓகே, ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? C is minus C is equal to 1/10 Vx 2/10 Ax. What happens now? This 10 gets cancelled out. Okay va? So our equation is what? Minus Vx is equal to 2 into Ax. We want to find the x function. Exposition எப்படி மாறுதுன்னு கண்டுபிடிச்சா we can solve the problem. Ax எப்படி எழுதலாம்? How can we write Ax? dvx by dt minus Vx. இதிலிருந்து நம்ம Vx கண்டுபிடிப்போமே. We'll find Vx as a function of time. That is our objective. நம்முடைய நோக்கம் அதுதான். நம்ம இன்டகிரேஷனில் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடுன்னு இருக்குல்ல, வில் யூஸ் தட். இன்டகிரேஷனில் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், ஒரே மாதிரி இருக்கிற வேரியபிளெல்லாம் நம்ம ஒரு சைடுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இஃப் ஐ பிரிங் Vx to one side, என்ன ஆகும்? dvx by Vx is equal to minus, நான் dt அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் and 2ஐயும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? dt by 2. இதை மாதிரி ஈக்குவேஷன் பார்க்கும்போது to get Vx we should integrate on both sides.
1/2ங்கிறது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஐ வில் ரிமூவ் இட் அவுட் சைடு. வெளியே எடுத்துக்கிறேன் இன்டகிரேஷனை விட்டு. -1/2 வந்துடுச்சு. dt இன்டகிரேட் பண்ணால் என்ன? dt இன்டகிரேட் பண்ணால் t. dvx/vx இன்டகிரேட் பண்ணும்போது வாட்ஸ் யுவர் ஆன்சர்? ln vx. இப்போ we will have a integrating constant. நம்ம லிமிட்ஸ் போடாமல் பண்ணுறதுனால we will have integrating constant. I will write it as a. ஏன்னு எழுதிக்கிறேன். ஓகே, shall we proceed? இந்த இன்டகிரேட்டிங் கான்ஸ்டண்ட்டை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏங்கிற இன்டகிரேட்டிங் கான்ஸ்டண்ட்டை நான் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறேன். என்ன கண்டிஷன்? ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும். வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன் அட் டைம் 0 எனக்கு தெரியும். எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம். நமக்கு இனிஷியலி த பால் இஸ் ப்ரொஜெக்டட் இன் த ஏர் வித் அ வெலாசிட்டி ஆஃப் 270 மீட்டர் per second in an angle of 60 degree. நான் டெய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஹெட்டுக்கு போகிறேன். இது 60 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இட் இஸ் 270 sin 60 டிகிரி. இது யாருன்னா வெலாசிட்டி இன் த ஒய் டைரக்ஷன், இனிஷியல் வெலாசிட்டி இன் த ஒய் டைரக்ஷன். அதனால் நாட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இனிஷியல் எக்ஸ் வெலாசிட்டி என்னது? vx நாட் 270 cos 60 டிகிரின்னு எழுதுகிறேன். வாட் இஸ் cos 60? 1/2. எழுதியாச்சா? ஸோ இனிஷியல் எக்ஸ் வெலாசிட்டி என்ன? 270/2. ஸோ எக்ஸ் வெலாசிட்டி அட் டைம் 0 என்னது? 270/2. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? we can find the boundary constant. ஓகேவாடா? ஸோ ln boundary constant அப்ளை பண்ணலாமா? ln vx என்ன? 270/2 is equal to minus t இருக்க இடத்துல என்ன போட போகிறோம்? 0/2 plus a. ஓகே, இந்த vx பதிலாக 270/2, tக்கு பதிலாக 0. இப்போ நமக்கு a என்னன்னு கிடச்சிட்டு. a என்னடா? a is equal to ln 270/2. Can we substitute it? அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ a நமக்கு கிடச்சிட்டு 270/2. ln of 270/2. சரி, இப்போ வில் ரீஅரேஞ்ச் எக்ஸ்பனென்ஷியல் எடுத்துடலாம். வில் ஃபைண்ட் வாட் இஸ் vx of t தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்முடைய அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. அதுலேருந்து நம்ம வில் கெட் எக்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ எக்ஸ்பனென்ஷியேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் எக்ஸ்பனென்ஷியல் எடுக்க போகிறோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? எக்ஸ்பனென்ஷியல் ஆஃப் ln vx is equal to exponential of minus t/2 plus ln 270/2. அப்படிதானடா? everything we wrote in a correct way. Okay, இப்போ exponential and ln என்ன ஆயிரும்? The exponential and ln will cancel out. So what happens? It is vx. ஓகே, ஸோ பேஸஸ் சேம்ஸாக இருந்தால் பவரை நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். இங்கே பவர் ஆடப் ஆகிருக்கு. ஸோ நம்ம we can separate the bases. பேஸஸ் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால், ஸோ ஐ வில் மல்டிப்ளை e ln 270/2. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? இங்கே இருக்கிற e ln என்ன ஆகும்? இட் வில் கேன்சல் அவுட். ஸோ அங்கே ரிமைனிங் யார் இருப்பாங்க? 270/2 கீழே வந்துடும். ஸோ இங்கே என்ன இருக்கும்? 270/2 மாறிடும். ஸோ we have a velocity function now.
What is Vx? We'll move forward. That is equal to Vx na என்னடா dx by dt. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணால் என்ன ஆகும்? dx by dt is equal to 270 by 2 e power minus t by 2. Is it okay? இப்போ நான் வேரியபிள் செப்பரபிள் படி ஒரே டேர்ம்ஸ் லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் I will bring it to one side. e power minus t by 2 and dt இந்த பக்கம் எழுதிக்கிறேன். Now I will integrate on both sides. ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுறேன். ஸோ கான்ஸ்டன்ட்ஸை தனியாக வெளியே எடுக்கணும், அதை முதல்ல எடுத்து எழுதிடுறேன். ஸோ dx இன்டகிரேட் பண்ணால் வாட் இஸ் இட்? எக்ஸ். ஸோ e power minus t by 2 இன்டகிரேட் பண்ணும்போது e power minus t by 2 அப்புறம் minus t by 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் போடணும். இட் இஸ் minus 1 by 2. ஸோ we are done with the integration. முடிச்சாச்சு. ஸோ how will I write this minus 1 by 2? The minus 1 by 2 எப்படி எழுதலாம்? Divided by minus 1 by 2, that is in multiplication is e power minus t by 2. So what happens? I will have this minus outside. 1 by 2 என்னவா மாறும்? It becomes 2 by 1. This cancels. And what is there in front? முன்னாடி என்ன இருக்க போகுது? முன்னாடி 270 minus 270 e power minus t by 2. And now we will have an integrating constant. அதை நான் b, capital B ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பொசிஷனுக்கான ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு பார்க்கணும். we have a position condition. என்னது? x position at time 0 என்னடா? time 0 at x position is 0. அப்படி தானே? time 0ல velocity is 270 meter x component. இது x position at time 0. அங்கே தானே இருந்திருக்கு. ஸோ we will use that. அதை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் b கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண what happens? 0 is equal to minus 270 e power minus 0 by 2 plus b. அப்புறம் என்ன ஆகும்? minus 270 e power 0 is 1 plus b is equal to 0. So minus 270 into 1 is minus 270. So b is equal to plus 270. அப்புறம் என்ன ஆகுது? we'll have 270 here plus 270. ஸோ நம்ம இப்போ ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளோட கொஸ்டின் என்ன? now we are near by the solution. x at time 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? t இருக்கிற இடத்துல 2 போட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ x is equal to minus 270 e power minus 2 by 2 plus 270. ஓகே, டன். இதுலேருந்து யார் காமன் எடுத்துடலாம்? 270 காமன் எடுத்துடலாம். minus 2 get cancels and becomes 1 minus 1. ஓகே, 270 வெளியே எடுத்த பிறகு என்ன ஆகும்? இந்த 270 போயிடுச்சுன்னா இட்ஸ் 1 மைனஸ் இந்த இடத்துல யார் இருப்பா? e power minus 1. ஓகே, clear? So how can I write e power minus 1? 1 by e. LCM எடுத்தால் என்ன ஆகும்? e minus 1 divided by e. e minus 1, 2.7 minus 1, 1.7.
ஈயோட வேல்யூ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? ஈங்கிறது ஆயிலர் நம்பர். ஈனா என்ன? ஆயிலர் நம்பர். அது 2.71828 அப்படின்னு பெருசாக போயிட்டே இருக்கும். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? 2.7 மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணால் என்ன ஆகும்? இதை நான் எழுதும்போது 1.7 divided by 2.7. How can I write? 17 by 10 divided by 27 by 10. 2.7 27 by 10 எழுதிக்கிறேன். So what happens? 17 by 10 multiplied with 10 by 27. But number 10 cancel. So we'll be left over with 17 by 27. நம்ம cancel பண்ணா என்ன ஆகும்? If we cancel 27 and this 100. So 170 meter. So position at time 2 என்னடா? It is 170 meter. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட். நான் ஏதாவது கமெண்ட்டில் இருந்தால் சொல்லுங்கள். We are there to help you. Thanks for watching the video till the end. நன்றி.